ஹவுஸ் ரெசிபீஸ். நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி செட்டிநாடு சிக்கன் பெப்பர் ஃப்ரை. ஓகே, வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஒரு இதை வச்சு குக்கர் பேன் வச்சு சூடு பண்ணிக்கலாம். அது சூடானதும் நல்லெண்ணெய், அதில் ஒரே ஒரு சின்ன பட்டை, கருவேப்பிலை, ரொம்ப மெலிசாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட மெலிசாக நறுக்கி வச்சிருக்க தக்காளி, இதையும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. இப்போ அது கூட நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன், இதுக்கு தேவையான உப்பு, கறி மசாலா. இது நான் வீட்டில் அரைச்சது. இதோட ரெசிபி நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த கறி மசாலா வச்சுருக்கீங்களோ அது போட்டுக்கலாம். இது நான் ஒரு 3 டீஸ்பூன் to 4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோதான். நம்ம குக்கர் லிட்டு போட்டு ஒரு 4 விசில்ஸ் விடலாம். அதுக்கப்புறம் இறக்கி பெப்பர் பவுடர் போட்டு லைட். ஸோ இப்போது 4 விசில் வந்துடுச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டேன். இதை பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் சவுண்டோடு இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு பெப்பர் பவுடர் போட்டு கொஞ்சம் ட்ரையாக கிளறி இறக்கலாம். டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு இதெல்லாம் காரம்லாம் பத்தலைன்னா கொஞ்சம் போட்டு கறிக்கோங்க. ஸோ இப்போ இது ட்ரை ஆகட்டும், கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இந்த மாதிரி நடுவில் அப்பப்போ கிளறிக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். ஸோ கொஞ்சம் அப்பப்போ நடுவில் ஒரு தடவை கிளறிக்கோங்க. இன்னும் நம்மளோட சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி. சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது. வா, சூப்பர். நம்ம இது மாற்றிடலாம் வேறு சர்விங் பவுல்.